அந்த பௌர்ணமிக்கு அப்புறம், அதாவது தேய்பிறை பிரதமையிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அமாவாசை வரும். அந்த அமாவாசை தான் மகாலய அமாவாசையும் மகாலய பட்சம். இந்த மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி ஆரம்பமாயிடும். மொத்தம் 16 நாள் கணக்கு இந்த மகாலய பட்சங்கிறது. அந்த மகாலய பட்சத்தினுடைய ஒரு அம்சம் தான் மகாலய அமாவாசை. இந்த மகாலய பட்சத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, பித்திருக்கள். அந்த பித்திருக்களுக்கு அந்த பித்ருலோகத்தில் அவளுக்கு இந்த 15 நாள் லீவ் தரான், 16 நாள் லீவ் தரான். செய்யாமல் இருக்கிறது அது ஒரு பெரிய தப்பு. அது பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனை பாதிக்கும். அதனால் மூதாதைகளுக்கு சரியாக செய்ய வேண்டிய கர்மாக்களை ஒழுங்காக செய்யணும். இன்றைக்கி அமாவாசை இந்த திதியில் அவங்க மூதாதைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தர்ப்பணாதிகளை கொடுக்கணும். ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணத்தினுடைய எள்ளு